வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்து புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று நேற்றுடன் 13 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இதுவரை நாட்களும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நிலையில், அதுவும் குறிப்பாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் கட்சியை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நிலையில், இந்த வருடம் தேர்தலில் அந்த மரபினை பொதுமக்கள் மாற்றி அமைத்துள்ளனர். பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத ஒரு ஜனாதிபதி வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படாத ஒரு கட்சியின் வெற்றி என அனைத்துமே புதிதாய் இருக்கின்றது. உண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வெற்றிக்கு அவருடைய பிரச்சார உத்திகள், சிறந்த காய் நகர்த்தல்கள், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் காரணமாக இருப்பினும், இவை அனைத்தையும் தாண்டி கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவறுகளும் மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளன. அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு, விரக்தி, எதிர்போட்டியாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாசவின் அணுகுமுறைகள், சஜித் வெற்றி பெறக்கூடாது என்பதில் ரணில் காட்டிய அதீத முயற்சி உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் அனுரவின் வெற்றிக்கு வழிவகுத்திருந்தன. பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்திய ரணிலின் பிரச்சாரங்களின் ஊடாக அவர் அடிமட்ட மக்களின் மனநிலையிலிருந்து சிந்திக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. அனுரவுக்கு பெருமை அளிக்கும் மற்றொரு விஷயம், தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளில் அவர் அதிக வாக்குகளை பெறாவிட்டாலும், தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிப்பவர்கள் என்று கூறியிருப்பதுதான். அவருடைய இந்த செயல் தமிழர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இப்போது அவருக்கு அமோக ஆதரவை பெற்றுக் கொடுத்துள்ளது. தமிழர் பகுதிகளில் இப்போது அனுரவுக்கு ஏற்பட்டுள்ள செல்வாக்கு பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு மிரட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதே சமயம் இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கு பிரதான சிங்களவர்களின் வாக்குகளே முதன்மையானது. ஆனால் கடந்த 2019 ஆண்டு களமிறங்கிய சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த தமிழர்களின் வாக்குகளை இம்முறையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை சஜித் எடுத்தாரே தவிர சிங்களவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார். இவ்வாறான சில அடிப்படை காரணங்கள் சஜித் மற்றும் ரணிலின் தோல்விக்கு வித்திட்டதுடன் அதுவே அனுரவின் வெற்றிக்கு வழிவகுத்திருந்தது. இது இவ்வாறு இருக்க, நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்று தனது அணியிலிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய அமைச்சரவையையும் உருவாக்கி அடுத்த தேர்தலுக்கும் தயாராகிவிட்டார் அனுர. பதவியேற்ற மறுதினம் இரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. தற்போது இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டியவர்கள் என தான் கருதுவதாகவும், எனவே நாடாளுமன்றத்தை கலைப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அனுரவின் முன்னால் பல்வேறு சவால்கள் உள்ளன. ஊழல்வாதிகளை கைது செய்வது, நாட்டின் பொருளாதாரத்தை முன்னகர்த்துவது, மக்களது அடிப்படை பிரச்சினைகளுக்கு குறிப்பாக சம்பள உயர்வு, மானியம், அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமைக்கான தீர்வு மற்றும் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல சவால்களுக்கு அனுர அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் முதன்மையானதாக தற்போது 3 பேராக அமைந்துள்ள தனது குறுகிய அமைச்சரவையை விரிவுபடுத்துவதற்கும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்று ஒரு நிலையான அரசாங்கத்தை நிறுவி ஆட்சியை முன்கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அனுர அரசாங்க குழுவினரிடம் உள்ளது. கொள்கையில் கோட்டபாயவை வீழ்த்திய அனுர கடந்த 23ஆம் தேதி இலங்கை நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற காலத்திலிருந்து தற்போது வரை பல்வேறு அரசியல் நகர்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் பதவியேற்ற விதமே பலரை கவர்ந்தது என்று கூட கூறலாம். எவ்வித அலட்டல்களும் கர்வமும் இல்லாத மிக எளிமையான பதவி பிரமாணம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த 2019 ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாயவின் உத்தியோகபூர்வ பதவி பிரமாண நிகழ்வு அனுராதபுரத்தில் நிகழ்ந்தது. அவரது அமைச்சரவை கண்டி தலதா மாளிகையில் வைத்து பொறுப்பேற்றுக் கொண்டது. அதிலும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது தான் தனி சிங்கள மக்களின் வாக்குகளால் மாத்திரம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என பதவியேற்றுக் கொள்கிறேன் என கூறிய கோட்டபாயவின் கர்வமும் இவ்விடத்தில் நினைவு கூறத்தக்கது. இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களிடம், அவர்சார் குழுவினரிடம் இருந்த ஆடம்பரம் தற்போதைய புதிய ஜனாதிபதி அனுரவின் நகர்வுகளில் துளியும் கிடையாது. அடுத்த கட்டமாக இங்கு அதிகம் பேசப்பட்ட காலிமுகத்திடத்தில் வாகன காட்சி, கடந்த அரசாங்க காலத்தில் அரசு வாகனங்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாகனங்களை மீள ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை அனுர பிறப்பிக்கின்றார். அதனை அடுத்து கொழும்பு காலிமுகத்திடத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கொண்டு நிறுத்தப்படுகின்றன. அத்தனையும் அதுசொகுசு வாகனங்கள். இவை அனைத்தையும் எங்களது வரிப்பணம் என உணர்ந்த பொதுமக்கள் வெளிப்படையாகவே தங்களது கோபம் மற்றும் அதிருப்தியை காட்டியதை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில்
அவை தற்போது தொடர்புடைய அமைச்சுக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அரசு சார்புடைய பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் உடனடியாக தங்களது பதவி விலகல்களை அறிவித்தனர். அதாவது புதிதாக பொறுப்படுத்தியிருக்கும் அமைச்சர்களின் எண்ணங்களுக்கு வழிவிட்டு நாங்கள் பதவி விலகின்றோம் என அந்த அறிவித்தை ஓரிரு தினங்களிலே அந்த இடங்களுக்கு சிறந்த பின்புலம் கொண்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உரமானியத்தை வழங்குவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் என்ற மானிய தொகையை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். எனினும் தற்போது நாட்டில் பொது தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கொடுப்பனவுகளை வழங்க முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலால் அதிகரிக்கப்பட்ட உரமானிய கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 15,000 ரூபாய் கொடுப்பனவு உடனடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு விடுவிக்கப்படும் என்றும் 2 தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் தங்களது சம்பள உயர்வு கோரி போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்டிருந்த அரசு ஊழியர்கள் தொடர்பான அறிவிப்பினையும் புதிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நாட்டின் தற்போதைய நிதி நிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும், ஆனால் நிச்சயமாக சம்பள உயர்வை வழங்க வேண்டியது எமது பொறுப்பு என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தமது முதலாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தார். அதுபோக நேற்றைய தினம் விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார அங்கு கருத்து தெரிவிக்கும் போது குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்த போதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது என்று உறுதியளித்தார். பதவி உயர்வுகள் உள்ளிட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதி இதன் போது பொறுப்பேற்றுக் கொண்டார். இதில் சுட்டிக்காட்டத்தக்க விடயம் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் மூல வாக்குகளில் ஓரிரு மாவட்டங்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் ஜனாதிபதி அனுரகுமார முன்னிலை வகித்து வந்தார். தபால் மூல வாக்குகளை செலுத்தும் அரசு ஊழியர்களுக்குள் இராணுவத்தினர், போலீசார் உள்ளிட்ட படையினர் மற்றும் ஏனைய அரசு ஊழியர்களும் உள்ளடங்கும் நிலையில் இவர்களில் 75% மேலானவர்கள் மாற்றத்தை விரும்பி புதிய ஜனாதிபதி அனுரவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தொடர்பான பொறுப்புகளும் ஜனாதிபதிக்கு மிக அதிகமானதாக இருக்கும். அதே சமயம் கடந்த அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னக்கோனி நியமனம் நீதிமன்றத்தினூடாக கேள்விக்குட்படுத்தப்பட்டமையால் அனுராவின் கீழான புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற ஓரிரு நாட்களுக்குள் பதில் போலீஸ் மா அதிபராக சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் கான்ஸ்டபிளாக போலீஸ் துறைக்கு இணைந்து கொண்டு படிப்படியாக முன்னேற்றம் கண்டவர் என்பதுடன் சிறந்த கல்வி தகமையையும் உடையவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். அதே சமயம் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட காலத்தில் யுக்திய விசேட நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் மீள அழைக்கப்பட்டு அத்தியாவசிய கடமைகளுக்காக அவர்களை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவற்றை தவிர ராஜபக்ஷவினால் ஆட்சியின் போது அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு உகாண்டா நாட்டில் பெருமளவு டாலர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தன. தொடர்ந்து அது தொடர்பான சர்ச்சைகள் நிலவி வந்த நிலையில் ராஜபக்ஷவினர் உண்மையில் கொள்ளையடித்தார்களா, அப்படியென்றால் புதிய அரசாங்கம் அதனை கண்டுபிடித்து டாலர்களை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷவும் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளராக சாகர காரியவசமும் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளனர். அதோடு கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நடந்தேறிய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய உண்மைகளை கண்டறிய வேண்டிய கடமை அனுர அரசாங்கத்திற்கு உண்டு. இது மாதிரி அல்லாமல் முழு இலங்கையையும் அல்லலுற செய்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான நேர்மையான விசாரணை, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட மிகப்பெரிய கடமையும் அனுர அரசாங்கத்திற்கு உண்டு. இவை அனைத்தையும் தாண்டி கடந்த காலங்களில் ஆட்சியில் உள்ள அரசியல்வாதிகள் செய்த ஊழல் மோசடி தொடர்பாக அனுரகுமார திசுநாயக்க ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கப்படுத்திய கோப்புகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்குத்தான் எதிர்கால அனுரவின் ஆட்சிக்கு ஆயுள நீடிக்கப் போகின்றன. பதவியேற்ற பின்னர் அனுரகுமார தான் ஒன்றும் மாயாஜாலக்காரன் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரே நேரத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள மாயாஜாலக்காரன் அல்லவெனினும் மாற்றத்தை விரும்பி மாற்றுத்தறிவை நாடிய மக்களுக்கு படிப்படியாகவேனும் மாற்றம் நிகழத்தான் வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் மாயாஜாலமும் மாற்றமும் எப்படி நிகழப்போகிறது என்பதை.